ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான். இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம ட்ரால் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் ரியாக்ஷன் வீடியோ. நிறைய ஹிந்திக்கார பையாஸ்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவா கான்செப்ட் யோசிக்கிறதுல அவங்க அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. ஆக்சுவலா நான் சீரியஸா சொல்றேன், நாங்கள் எந்த இடத்துலையும் ட்ரால் பண்ற மாதிரிலாம் சொல்லல. அந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் சொல்ல நார்த் இந்தியாவில் நிறைய கிரியேட்டிவான ரீல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சில ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணலாம். என்னது இது? ஏதோ குழந்தைகிட்ட இருந்து பேண்டை திருடிட்டு வந்து கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். கழுத்துல போடுறக்க இந்த பேண்டு எதுன்னு நெக்லஸா? கேஆர்டி ஜுவல்லர்ஸில் வாங்கின நெக்லஸ் அப்புறம் கழுத்தில் மாட்டி பார்க்குறதுக்கு அது என்னடா கருமோ? ஏதோ புழுக்கையாட்டம். அது ஐ மீன் புழுக்கையில் கெமிலியானா அது என்னது கீழே நின்றுக்கிட்டு வேண்டாம் அப்படிங்குது. ஓ கெமிலியான் கூட கம்யூனிகேஷன். ஓ பிரின்சஸ்ஸு. இது எந்த ஏதோ மூவி படமே, ஏதோ அனிமேஷன் படத்தில் பார்த்து டேங்கிள்டா. என்னடா இது? ஏதோ வாயெல்லாம் கடிச்சு உள்ளுக்குள்ளே அந்த இதை மாதிரிலாம் பார்க்குற டெலடஸ்கோப்பா என்னமோ சொல்லுவாங்களே, என்ன ஒன்றும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா இது? திரும்பி ஏதோ டிக்கி ஆட்டுது. அது பின்னாடி டிக்கிலே ஒன்று வச்சு வெளியே அமுச்சு விடு. நேற்று கூட என் ரூம்குள்ளே உடக்காம வந்துருந்துச்சு. பின்னாடி வழியாக எட்டி குச்சி உள்ளே வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா இது ஃபாரஸ்ட்டாக, என்னடா இது உடக்கானலாம் வந்து நிற்குது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிஎம்ஆர் எடுத்து நான் பயந்து அலறி அதை பயப்படுத்தி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அதாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட வச்சு என் டோருக்கு வெளியே அமிச்சு சரி பார்த்து போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை அமுச்சு வச்சிட்டேன். என்ன கருமம் அது? இந்த மாதிரி மூக்கில் பஞ்சு வச்சுட்டு கூட படுத்துடலாம் மாட்டிருக்குது. என்ன ப்ரோ கெட்டப்பது? சாரி என்ன ப்ரோவா இல்லை எப்படி என்ன இல்லை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கெமிலியான் கூட அப்படி வியந்து பார்க்குது. யாரா இந்த பொம்பளை கெமிலியான் செம்ம அழகா இருக்கல அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறேன். அது பார்வை அப்படி மாறக்கூடாதுல்ல, உங்களுக்கு தான் அது டேஞ்சரு. இந்த மாதிரி எப்படி செத்து கிடக்குது? கனவே இவர் வந்து எட்டி பார்க்குறாரு, அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க. இவர் வந்து மேலே பார்க்குறாரு. ஃப்ளாஷ்பேக் இது போகிறானுங்களா? அழுகை பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நடு ரோட்டில் உட்காந்துருக்கு ஒரு பிள்ளைக்கு முன்னாடி போய் காட்ட வேண்டிய அது என்ன தாஜ்மஹால் அணுவணுவா ரசித்து பார்க்குறக்கு? ஏன்டா அப்போ செத்தவதான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. ஆட பாவி ப்ரோ, கண்டதையும் காமிச்சு மூக்கில் பஞ்சு வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சே ப்ரோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவர் தயங்குறாரா? என்ன எனக்கு என்ன கான்செப்டே முதல்ல புரியல. சும்மா இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட பாரா தான் நண்பர்களே எங்கேயாச்சும் இந்த ரீல்ஸை பார்த்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நெஞ்ச காமிக்கிறத விட்டு புட்டு சொல்றேன் அது வேணாம், அது வேணாம். என்னைக்கா இருந்தாலும் கழட்டி விட்டு போறக்கு எதுக்குடா அப்படி பண்றீங்க? வேணாண்டா, விட்டுருங்கடா ப்ளீஸ்டா. அந்த ரீல்ஸ் முடிஞ்சிச்சு, அவள் தான் கான்செப்ட். ஒரு பொண்ணை சாகடிக்கணும் அப்படின்னா கத்தியை வச்சு குத்தியோ இல்லை வார்த்தைகள் மூலமாக தான் சாகடிக்கணும்னு இல்லை. புரியுது புரியுது ப்ரோ. என்ன பண்ணுறாரு இவர்? இல்லை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு எனக்கு புரியல. கீழே தான் எமோஜிஸ்லாம் இருக்குது. அந்த எமோஜிஸ் மாதிரி மூஞ்சி வச்சுக்க ட்ரை பண்ணுறீங்களா பையா? அது துப்பிட்டு பண்ணாலும் கொஞ்சமாச்சு ரியாக்ஷன்ஸ் வரும். நக்கல்யா அவனுக்கு வரும்ல, அதுக்காக சொல்கிறேன். என்னடா கருமம் இது? பொழிச்சுன்னு உடனே தட்டி என்னடா இது ரீல்ஸு க்யூட்டுங்கிற பேரில் இந்த செம்ம க்யூட்டாக இருக்குது ப்ரோ. இந்த சிரிப்பு ரியாக்ஷனை என் வாழ்க்கையில் இனிமேல் நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறேன், இனிமேல் யாருக்கும் அதை அனுப்பவும் மாட்டேன். அச்சோடா பயங்கர க்யூட்டாக பண்ணுறாருல இந்த. இல்லை சொல்கிறேன், ரொம்ப எஃபர்ட்ஸ்லாம் போட்டு இவ்வளோ தூரம் க்ரியேட்டிவாக பண்ணுறது பெரிய விஷயம் தானே. நான் தான் சொன்னேன்ல, க்ரியேட்டிவ்னஸ்னாலே பயாஸ் தான். இல்லை அது எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆகலை, ஐ பாய்சன் ஆயிடுச்சு ப்ரோ. சரி இவனை விடுங்க, இந்த கிறிஸை விடுங்க. இது என்ன ப்ரோ பின்னாடி ஒன்று ஆட்டோ வாங்கி ஓட்டணும் இல்லை பைக் வாங்கி ஓட்டணும். இதுக்கு தான் விவேக் சொல்கிற மாதிரி பில்லோ கவர் வாங்கி போடுங்கடானா யாராச்சும் கேட்குறீங்களாடா? ஒரு வரை இங்கே பாருங்க, பின்னாடி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவனுக்கு முக்கிய காரணமாக இருக்கானுங்க. இதில் க்ரியேட்டிவாக பைக்கே ஆட்டோவாக மாற்றி குடும்பத்தை கூட்டு போய் மேனேஜ் பண்ணிடுறானுங்க. சே கட்டினா நார்த் இந்தியாக்காரி தான் கட்டணும். அவளுக்கு தான் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் போல். ஒரு பைக்கை ஆட்டோவை மாற்றினாலும் சும்மா உட்காந்துக்கிறா, ஒரு ஆட்டோவை பைக்காக மாற்றினாலும் சும்மா உட்காந்துக்கிறா. இவளுக்கு இருக்காளுங்களே அப்பா
இல்லைங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. சில அனுபவங்கள், சில கஷ்டங்கள், அது அப்படியே வெளியே வந்துருச்சு. சாரி. இதில் என்னடா இது டிராஃபிக்கில் நடு சிக்னல் போட்ட இடத்துல எப்படி ப்ரோ டிராஃபிக் போலீஸ் பார்க்குறாங்கடா அப்படிங்கிற பத்தட்டத்தை தாண்டி சுற்றி இருக்க மக்கள்லாம் பார்க்குறாங்கடா, மெண்டலு நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிருவாங்கடான்னு யாருமே அவங்கக்கிட்ட சொல்லலையா? அதுவும் கிறிஸ்து மாதிரி மாஸ்க்லாம் போட்டுன்னு இப்படி லிட்டரலாக கிறிஸ்து மாதிரி ஓடுறீங்களே. ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ ஒரு பிரியங்கா சோப்ராவை பார்த்துட்டிங்கன்னா மலைக்கு தாவி நீங்கள் பிரியங்கா சோப்ராவை இம்ப்ரெஸ் பண்ணி கிழிச்சிருவேன், நீ நொட்டிடுவேன். நீ இவர் அப்படியே பொறுமையாக ஓடி போய் பக்கத்தில் பால் பேக்கெட் டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே அத்தனை பேர் ரெட் சிக்னல் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கணும் நீ கிராஸ் பண்ணுற வரைக்கும். உண்மையாலுமே நல்ல காராக வாங்கி இவனுங்களெல்லாம் ரோட்டில் பார்த்தா ஏற்றின்னு போய்க்கினே இருக்கணும். சல்மான் பாய் நமக்கு என்னது நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு புள்ள வந்து கர்ச்சீஃபை வாலண்டியராக கீழே போட்டுச்சு. வேணும்னே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பசங்களே இப்படி தாங்க வந்துட்டானுங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க டோலி கைண்ட் ஆஃப் கைஸ். ஒன்று சொல்கிறேன், நம்புங்க. இந்த ஒருத்தன் ஓப்பனாக கலாய்க்கிறான், கிண்டல் பண்ணுறான், இல்லை அவனோட கருத்துக்களை அப்படியே அவனை கூட நம்பிடலாம். நாங்கள் இருக்கோம் டோலி, கவலைப்படாதீங்கன்ட்டு ஒரு கைஸ் இருக்கானுங்கள, அவனுங்க தான் உங்களை நான் மென்னு மேலே உங்களுக்குலாம் ஒரு ட்ரஸ்ட்டே வராதுக்கு காரணமே அவனுங்க தான். இவளுகளாக போய் நம்புவாளுகளாம், இவளுகளாக போய் அடி வாங்கிட்டு வந்து இவளுகளாக மென்னு இப்படி தான் அப்படிம்பாளுங்க. என்ன நியாயமாக இதெல்லாம்? ஆனால் ஆக்சுவலாக மென்னு அப்படி தான். என்னடா பண்ண? ஒரு பொண்ணு கர்ச்சீஃபை கீழே போட்டுச்சு. அந்த பொண்ணு ஒன்று காலை மெட்டி எடுத்து தூக்கி கேட்ச் பிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை அப்படியே கீழே உட்காந்து எடுத்துருக்கலாம். அது ஒரு பையன் அங்கேருந்து நாங்கள் இருக்கோம் டோலிஸ் கவலைப்படாதீங்கன்னு வந்து கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்துட்டு எதுக்கு இப்படி சட்டையை தூக்கி காட்டணும்? தூக்கி காட்டுறோம், உனக்கும் இன்டென்ஷன் தப்பு. அதை ஒரு மார்க்கமாக தொட்டு பார்த்தா அவனுக்கும் இன்டென்ஷன் தப்பு. நடுவில் அந்த புள்ள என்னடா பண்ணுச்சு? இதுக்கு அந்த புள்ள அப்படியே குனிஞ்சு அந்த கர்ச்சீஃபை எடுத்துக்கலாமாட்டிருக்கு. என்னாச்சு ப்ரோ உங்களுக்குலாம்? எவன் ப்ரோ தலைவெட்டியாம் போகிறோம் பார்க்குற மாதிரி இருக்குடா. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இந்த ஃபேஸஸில் எந்தெந்த ஃபேஸ் எங்கேன்னு எங்களுக்கு மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணாதான் என்னை நீ உள்ளுக்குள்ளே விடுவேன். இந்த லெட்டர்ஸ்லாம் மேட்ச் பண்ணுங்க, ப்ரூவ் தட் யூ ஆர் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற மாதிரி உன் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நீ ஒரு ஆத்தென்டிகேஷன் வச்சுருக்கேன். இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணால் நாங்கள் ரோபோட் இல்லை. ஸோ நாங்கள் உன்னோட ரீல்ஸ் பார்க்கலாம். நான் சொல்லலை க்ரியேட்டிவ்னஸ்னால் அது வடக்கன்ஸ் தான். நான் சொல்லலை, உங்களுக்கு கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி உருவாக்குற அந்த மைண்ட் இருக்கே. அங்கேருந்து இது இல்லை எஜுகேட் பண்ணுறாரு. இந்த மண்டை, இந்த உடல், இந்த மண்டையுடன் பொருந்த போகிறது அப்படிங்கிற மாதிரி. இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தள்ளிட்டேன். பாவம் அந்த 2 கிளவி, அந்த பாட்டி அதுக்கு பாட்டுட்டு வயலுக்கு வந்துச்சு. வேலை பார்த்தோமா, போய் கம்மங்கல்லியை குடிச்சோமா, நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டோமாங்கிற அந்த கேப்பில் கூட்டுன்னு வந்து ரீல்ஸ் பண்ண வைக்கிறேன்ட்டு வெயிலில் நிற்க வச்சு 2 மண்டையும் இப்படி மாற்றிட்டியடா. பட் பரவாயில்ல, அவங்க 3 பேருமே அவங்க ஃபேஸுக்கு இந்த ஏலியன் ஃபேஸஸ் நல்லா தான்டா இருக்குது. ஹியூமன்ஸு என்ன டொட்டக்கு அப்படின்னா வந்து ஒட்டிக்குச்சு ப்ரோ. இது தெரிஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் பாதி கௌரவ கொலைகளை நாங்கள் தடுத்துருப்போமே. எல்லாம் தலையை தான் குறிவாக தேட்டுறானுங்க. டொட்டக் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒட்டிக்குமே. இது தெரியாமல் போச்சு ப்ரோ எங்களுக்கு இத்தனை நாளா. அவங்களுக்கு அந்த ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிங்களா? நக்கல்யா அவனுக்கு. என்னடா பாட்டி டான்ஸ்லாம் ஆடுது. இந்த கிரியேட்டிவ்னஸ்குள்ளே அந்த கிரியேட்டிவ்னஸ் சேர்க்குறாங்கல்ல, அதுதான் அந்த வடக்கன்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கணுங்கிறது. ஆக்சுவலாக பாட்டியே அனிமேஷன் மாதிரி தான் இருக்குது. பாட்டி எங்கேருந்து சுட்டுன்னு வந்துட்டியா ப்ரோ? ஐ மீன் வேறு ஏதாச்சும் வீடியோவில் பாட்டியை சுட்டுன்னு வந்து, ஏன்னா வேறு ஏதாச்சும் வீடியோவில் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு பாட்டியை கொண்டு வந்துட்டியா? அந்த பாட்டியும் டான்ஸ் ஆடுது. அப்போ அந்த பாட்டியும் ஒரிஜினல் கிடையாது. ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு டுட்டோரியல்ஸாக சொல்லி கொடுத்து நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். உங்கள் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. இந்த க்ரியேட்டிவ்னஸை எங்ககிட்ட கடத்தி எங்களை ப்ரெஷரைஸ்ட் ஆக்கி டென்ஷன் ஆக்கி எங்கள் ஆயுளில் ஒரு 20 வருஷத்தை குறைச்சி பண்ணுறீங்க தான், புரியுது தான் எங்களுக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். சரி, ஓகே, அவள் தான் முடிஞ்சிச்சு. டாடா பை சொல்லிக்கலாம் போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. டாடா பை. டாட்டா பாய்.